பிரைஸ் லார்ட். நான் டெபோரா. இயேசுவே மறவார் மனசுல இருந்து இயேசுப்பா உங்களோட பேசுற வார்த்தை ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகிலும் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். ஆமேன். இந்த வசனத்துல 2 விஷயம் வருது. ஒண்ணு அறிந்து கொண்டேன், இன்னொன்னு உங்களோட தப்புகளை நிமித்தம் நான் உங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்தை படிக்கும்போது இன்னொரு வசனமும் ஞாபகம் வச்சு, என்னன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்ற மாதிரி வசனத்தை வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை நான் ஏன் இப்ப இந்த 2 வசனத்தோட கம்பேர் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், முன்னாடியை விட கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது இந்த டைம்ல இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்கு அதிகமா என்ன வரும்னாக்கா கஷ்டம் வரும். அதுலயும் ஆண்டவர் அவங்க ஃபாலோ பண்றாங்கலாம் வந்து கர்த்தர் பாப்பார். இது தேர்ட் பர்சனா வெளியே இருந்து பாக்குற பர்சனுக்கு எப்படி தெரியும்னா, இவங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து கர்த்தர் எந்த தண்டனையும் வந்து தர மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தண்டிக்கலாம் மாட்டாங்கன்ற மாதிரி வெளியேந்து ஒரு பார்வை இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தின் மூலமா ரொம்ப சூப்பரா, நான் உங்களை அறிந்து கொண்டேன், ஆனா உங்களுடைய அக்கிரம நிமித்தம் நான் தண்டிக்காம இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், ஒரு பிள்ளைய கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். அப்போ ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் போது 2 பேர் மேல யார் மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, பெரிய பிள்ளை மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னாலும் அவங்க சம்டைம்ஸ் அடிக்காம போயிடுவாங்க. இன்னொரு வாட்டி ஏதாவது சண்டை வரும்போது சின்ன பிள்ளை மேல தப்புன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சிருவாங்க. அப்போ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல அந்த பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. ஆனா நம்ம கருத்துல என்ன பண்ணுவாருன்னா, நீ தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவாரு, நீ ரைட் பண்ணா ரைட்னு சொல்லுவாரு. அவர் உண்மையுள்ள கர்த்தர். சோ இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சு ஜெபிக்க போறோம். நம்ம கர்த்தருக்குள்ள வந்ததுனால நம்மள அவர் தண்டிக்க மாட்டாரு அப்படின்ற மட்டும் நினைக்க கூடாது. நம்மள ஆண்டவர் தண்டிக்குவார் தப்பு பண்ணா. சோ இனி அந்த வார்த்தைய சில பேர் நம்பிட்டு இருப்பாங்க, ஏசப்பா மன்னிச்சிடுவாரு. நோ, நீ தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்ன்ற விஷயத்த இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியாது, பட் ஸ்டில் இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட தான் பேசுறாரு. ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு என்ன வார்த்தைக்காக ஜெபம் பண்ணா, நான் தப்பு பண்ணா என்ன மன்னிக்கங்க அப்படின்ற ஒரு மன்னிப்புக்காகவும் ஜெபம் பண்ணலாம். நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீங்க செய்யவும் இருக்கிறீங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா எங்களை மன்னிச்சு ஆண்டவரே இன்னும் அது வாட்டி பண்ணாத படிக்கு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.